வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவின் வாயிலாக மகளிர் உரிமை தொகையுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, யாருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை நேரடியாக இந்த 2500 அக்கௌண்ட்ல வரவு வைக்க போறாங்க, மகளிர் உரிமைகள்ல விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியிருக்கு, யாரெல்லாம் இந்த விதிமுறைகளை பின்பற்ற இருக்கிறார்கள், 2500 ரூபாய்க்கு உண்டான அப்டேட்டை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது இதற்கான அறிவிப்பை வெளியிட போனாரு, தமிழ்நாட்டில் புதிதாக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேற்கொள்ள உள்ள முக்கிய மாற்றங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியின்படி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ரூபாய் 2500 1000 ரூபாயை 2500 உயர்த்தப்பட வாய்ப்பு உள்ளது. திட்டத்தின் கீழ் 60 வயதிற்குட்பட்ட பெண்கள் மட்டுமே 2500 பெற முடியும். 60 வயதிற்கு மேலே போச்சு அப்படின்னா முதியோர் உதவித்தொகை திட்டத்திற்கு தானாகவே அவர்களை மாற்றப்படுவார்கள். மேலும் புதிய பட்டியல் கண்டறியப்பட்டு புதிய அப்டேட்டுகள் அனைத்துமே வெளியிடுறாங்க. விண்ணப்பிப்பதற்கான மறுபரிசீலனை செய்யப்பட்ட விதிமுறைகளும் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளன. தகுதியான ஏழை எளிய பெண்கள் மற்றும் விவசாய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நிர்வாகம் ரீதியான மாற்றங்களை கொண்டு வருகிறது. மோசடிகளை தவிர்க்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் ஆன்லைன் தரவுகளை மூலம் பயனாளிகளின் தேர்வு செய்யப்படுகிறார்களா என்பதை இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ விடியல் மகள் தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் தான். விடியல் அரசு பயணம், புதுமை பெண், தமிழ் புதவன், மகளிர் உரிமை தொகை சீரமைப்பு செய்கிறாங்க. அனைவருமே இதை பார்த்துட்டு இருப்பீங்க. பழைய நடைமுறையில் 1000 ரூபாய் இருந்தது, புதிய நடைமுறை 2500. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதுக்கு மேலே இருந்துன்னா முதியோர் தொகை 3000 ரூபாயை உங்களுடைய அக்கௌண்ட்டில் கொண்டு வராங்க. ஸோ இதில் யாருக்கு என்ன பெனிஃபிட்டு, வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 60 வயதுக்குட்பட்டவர்கள் 2000, 60 வயதுக்கு மேலே போச்சுன்னா உரிமை தொகைக்கு தகுதி இல்லை, முதியோர் உதவித்தொகைக்கு இவர்கள் தானாகவும் மாற்றப்படுவார்கள். வயது வரம்பு பயனாளிகளை தீர்மானிக்கும் புதிய விதிமுறைகள். 60 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தான் இது மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா உண்மையான பயனாளிகளை கண்டறியணும். ஸோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாய குடும்பங்களை சேர்ந்த பெண்கள், ஏழை எளியோர், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்ப தலைவிகள், முறைகேடற்ற விண்ணப்பங்கள், அரசு தரவுகளில் எந்த முரண்பாடும் இல்லாதவர்கள் இதில் தகுதியானவர்கள். ஸோ பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரத்யோக ஒரு ஆன்லைன் தரப்பு ஒருங்கிணைப்பு, அரசிடமுள்ள பிற தரவுகளின் அடிப்படையில் ரேஷன் வருமானம் ஒப்பிட்டு மோசடி விண்ணப்பங்களை நிராகரிப்பு செய்கிறாங்க. தகுதியான பயனாளிகளுடைய இறுதி பட்டியல் வெளியிடுறாங்க. எந்த ஒரு தகுதியற்ற நபரும் மோசடியாக பயன்பெறக்கூடாது என்பதற்காக முற்றிலும் ஒரு புதிய தொழில்நுட்ப கட்டமைப்பை தற்சமயம் உருவாக்குகிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ மோசடிகளை தவிர்க்க இந்த ஆன்லைனுக்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட்டு இதை தீவிரமாகிறது. அரசு பிரத்யோக ஆன்லைன் தரவு ஒருங்கிணைப்பு தகவல் அடிப்படையில் குறுக்கு விசாரணையும் தொடரப்படும். ஸோ மோசடிகள் நீக்கப்பட்ட 100% தகுதியான புதிய பயனாளிகளுடைய இறுதி பட்டியலையும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியாகும். ஸோ குடிமக்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா காத்திருங்க. புதிய விதிமுறைகளுடைய திருத்தப்பட்ட இறுதி பட்டியல் விரைவில் வெளியாகும். புதிய பட்டியல் வெளியானதும் அதில் உங்கள் பெயர் இல்லதா என்பதை சரிபாருங்க. விண்ணப்பிங்க. தகுதியுள்ள பெயர் விடுபட்டு இருந்தால் புதிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் புதிய விண்ணப்பத்திற்காக நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.